குடிகார காகமும் முட்டாள் கழுதையும் பாகம் 2. முட்டாள் கழுதை சிதம்பரத்திற்கு இடம்பெற்ற சோக கதையை கேட்ட கில்லாடி கிளி பவானி மிகவும் மனவருத்தமுற்றது. முட்டாள் கழுதை சிதம்பரத்தை இந்த நிலைக்கு உட்படுத்திய அந்த குடிகார காகம் முளைப்பாலுவையும் பெரிய கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவையும் பிடித்து பணத்தை மீளவும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதாக கிளி பவானி முட்டாள் கழுதை சிதம்பரத்திற்கு கூறி இருவரும் சேர்ந்து முட்டாள் கழுதை சிதம்பரத்தின் பணத்தை மீட்க சென்றனர். காட்டின் பல பகுதிகளிலும் தேடி இறுதியாக அந்த கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவையும் குடிகார காகம் முளைப்பாலுவையும் ஒரு இடத்தில் கண்டுபிடித்தார்கள். முட்டாள் கழுதை சிதம்பரத்திடம் திருடிய பணத்தை வைத்து இருவரும் மதுபான சாலை சென்று அங்கு நன்றாக குடித்துவிட்டு அங்கே மதுபான சாலையில் பலருடன் பம்பு சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். மதுவின் பாதிப்பால் உச்சக்கட்டத்திற்கு சென்ற கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவா நடக்க இயலாமல் கீழே விழுந்து கிடந்தது. இதுதான் தருணம் என குடிகார காகம் முளைப்பாலுவிற்கு தெரியாமல் கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவை ஒரு சாக்கு மூட்டைக்குள் போட்டு முட்டாள் கழுதை சிதம்பரமும் கிளி பவானியும் தூக்கி சென்று விட்டார்கள். கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவை வைத்து கட்டி சென்ற மூட்டையை கில்லாடி கிளி பவானி தனக்கு தெரிந்த ஊரின் டான் ஆகிய ஸ்னேக் டான்சிங் ரங்காவிடம் கொண்டு சென்றது. முட்டாள் கழுதை சிதம்பரம் ஸ்னேக் டான்சிங் ரங்காவிடம் தனக்கு இடம்பெற்ற சோக சம்பவத்தை கூறி தன்னிடமிருந்து எடுத்து சென்ற பணத்தை பெற்று தருமாறு கூறியது. அதற்கு இணங்கிய ஸ்னேக் டான்சிங் ரங்காவும் மூட்டைக்குள் இருப்பது ஜார் என பார்ப்பதற்காக மூட்டையை பிரித்த போது ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றது. சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கிய ஸ்னேக் டான்சிங் ரங்கா முட்டாள் கழுதை சிதம்பரத்தை நோக்கி, அச்சச்சோ, இவரையா நீங்கள் கடத்தி வந்தீர்கள்? இவர் மிகவும் பெரிய டான் ஆச்சே. இவருடைய மற்ற நண்பர் காகம் பிளாக்பால் எங்கே என்று கேட்டது. என்ன நடக்கிறது என எதுவும் புரியாத கில்லாடி கிளி பவானியும் முட்டாள் கழுதை சிதம்பரமும் சற்று பயந்து போனவர்களாய், என்னத்தல இப்படி சொல்றீங்கோ? நீங்க தானே ஊர்ல மிகவும் பெரிய டான் என்று இவனை உங்களிடம் கொண்டு வந்தா, நீங்களே இப்படி பயப்படுறீங்களே. நீங்க இவ்வாறு பயப்படும் அளவுக்கு இவங்க யார் என்று கேட்டனர். அதற்கு அந்த ஸ்னேக் டான்சிங் ரங்கா, இந்த கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவை முதலில் கொண்டு சென்று இவர் இருந்த இடத்தில் விட்டு வாருங்கள். அதன் பின்னர் இந்த கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவும் குடிகார காகம் பிளாக்பாலுவும் யார் என்று கூறுகின்றேன் என கூறிக்கொண்டிருந்த வேளை டமால் டுமில் என்றொரு துப்பாக்கி கொண்டு ஸ்னேக் டான்சிங் ரங்காவின் தலையிலிருந்து தொப்பியை பறக்கவிட்டது. திகைத்து போன மூவரும் திரும்பி பார்த்தபோது அங்கே கையில் துப்பாக்கியுடன் குடிகார காகம் பிளாக்பாலு நிற்பதை கண்டார்கள். காகம் பிளாக்பாலுவை கண்டு பயந்து போன ஸ்னேக் டான்சிங் ரங்கா, காகம் அண்ணே, என்னை விட்டு விடுங்க. எனக்கும் இங்கு இடம்பெற்ற சம்பவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த முட்டாள் கழுத சிதம்பரமும் கில்லாடி கிளி பவானியும் தான் உமது நண்பரை இங்கு கடத்தி வந்தார்கள் என கூறியது. ஸ்னேக் டான்சிங் ரங்கா கூறியதை கேட்ட குடிகார காகம் பிளாக்பாலு கழுதை சிதம்பரத்தையும் கிளி பவானியையும் பார்த்து, நீங்களா எனது நண்பர்களை கடத்தி வந்தீர்கள் என கோபத்துடன் கேட்டது. அதற்கு பயந்து போன முட்டாள் கழுதை சிதம்பரம் குடிகார காகம் பிளாக்பாலுவிடம், பிளாக்பாலு அண்ணன், இப்படி கோவப்படாதீங்க, கூலாகுங்க. நீங்கள் தான் அண்ணன் வீதியா எம்பாட்டுக்கு சென்று கொண்டிருந்த எனக்கு மதுவை அருந்த கொடுத்து விட்டு என்னிடமிருந்த பணத்தை எடுத்து சென்று விட்டீர்கள். எனது பணத்தை மீட்பதற்காகவே உமது நண்பர்களை கடத்தி வந்து விட்டோம். எங்களை மன்னிச்சு விடுங்க என்று கூறியது. சற்று கோபம் குறைந்த குடிகார காகம் பிளாக்பாலு தனது துப்பாக்கி முனையில் வந்து கொண்டிருந்த புகையை என ஊதி அணைத்துவிட்டு முட்டாள் கழுதை சிதம்பரத்திடம் பேசிக்கொண்டிருந்த வேளை போதையால் மயங்கி கிடந்த கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவா எழுந்து நின்றது. என்ன நடக்கின்றது என அறியாத கொடுக்கு சிவா, என்ன யார் மூட்டைக்குள் கட்டி வந்தது என்று கூறிக்கொண்டு அனைவரையும் கோபமாக பார்த்தது. அப்போது வீட்டின் மூளைக்குள் ஒளிந்திருந்த ஸ்னேக் டான்சிங் ரங்காவை பார்த்து, நீதான் என்னை ஆட்கள் வைத்து கடத்தினாயோ என்று கூறி ஸ்னேக் டான்சிங் ரங்காவை முறாய்த்து பார்த்தது.
பயந்து போன ஸ்னேக் டான்சிங் ரங்கா. சேவல் கொடுக்கு சிவா அண்ணே, கடந்த முறை உங்களிடம் பம்பு வைத்து அடிவண்டி கட்டியது எனக்கு போதாதா? மறுபடியும் உங்களிடம் பம்பு வைத்து என்னால் அடி வாங்க இயலாது. உங்களை இவர்கள் இருவரும் தான் கடத்தி வந்தார்கள் என்று கூறி முட்டாள் கழுதை சிதம்பரத்தையும் கில்லாடி கிளி பவானியையும் நோக்கி கைகாட்டியது. கோபத்துடன் கழுதை சிதம்பரத்தையும் கிளி பவானியையும் சேவல் கொடுக்கு சிவா பார்த்த வேளை இருவரும் பயத்துடன் திடுதிடுவென முழித்த வண்ணம் நின்றனர். அப்போது காகம் பிளாக் பாலு கொண்டை வைத்த சேவல் கொடுக்கு சிவாவை நோக்கி, நண்பா, அமைதியாக இரு. எமது தகுதிக்கு இந்த 2 பூச்சிகளையும் விட்டு விடுவோம். இவர்கள் பாவம் என்றது. இவ்வாறு குடிகார காகம் பிளாக் பாலு கூறிய வேளை முட்டாள் கழுதை சிதம்பரமும் கில்லாடி கிளி பவானியும் மகிழ்ச்சியுடன் பெருமூச்சு விட்டார்கள். மறுபடியும் பாகம் 3 சந்திப்போம்.